ஸோ இங்க எங்க வருதுன்னா, அவனோட நான் அதிகமா சம்பாதிக்கணும்னு வரும்போது, ஒரு நடிகைக்கோ, இல்ல ஒரு நடிகனுக்கோ என்ன வருதுன்னா, இவள தூக்கி போடலாம். இல்ல அவன தூக்கி போடலாம். அப்படின்னு என்ன வருதுல்ல? இதுதான் எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. நான் வந்து பல பேர்ட்ட நான் பேசியிருப்பேன் சொல்லுவேன். ம், டிசைட் பண்ணு. யோசி, யோசி, ம், யோசி. ம். கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு யோசி. கல்யாணம்னு ஆயிடுச்சுன்னா, அவ தான் என் வாழ்க்கைன்னு நென. இல்ல அவன் தான் வாழ்க்கைன்னு நென. அப்போ எல்லாத்துக்கும் வழி தெரியும். இல்ல இது ட்ரையல் அண்ட் எரர் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க ட்ரையல் அண்ட் எரர் பண்றதுக்கு கல்யாணம்லாம் பண்ணிக்க வேணாம். அப்ப லிவ் இன் கப்புலா இருந்துட்டு போங்க. லிவ் இன் கப்புள்னா இந்த உலகம் சமுதாயத்துல வந்து நீங்க கண்டிப்பா நீங்க வந்து சொல்லலாம். சோ இங்க எங்க வருதுன்னா, அவனோட நான் அதிகமா சம்பாதிக்கணும்னு வரும்போது, ஒரு நடிகைக்கோ, இல்ல ஒரு நடிகனுக்கோ என்ன வருதுன்னா, இவள தூக்கி போடலாம். இல்ல அவன தூக்கி போடலாம். அப்படின்னு என்ன வருதுல்ல? இதுதான் எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. சம்பாதிக்கிறது 2 பேரும் தானே சம்பாதிக்கிறீங்க. ஒண்ணா தானே சம்பாதிக்கிறீங்க. உங்களுக்காக தானே சம்பாதிக்கிறீங்க. இதுலயே நீ பெரியவன், நான் பெரியவன்ற எப்படி வரும்? அந்த நீ பெரியவன், நான் பெரியவன், நீ ஒண்ணுமே உதவாதவன், உனக்கு எதுவுமே உனக்கு சக்சஸ் இனிமே கிடைக்காது, எனக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னு உன்னை தூக்கி போடணும்னு நினைக்கும் போது இல்ல, அப்ப அந்த கல்யாணத்துக்கே அர்த்தம் இல்லாம போகுது. அப்ப கல்யாணத்துல முடிவு எடுத்ததும் அர்த்தமில்லாத முடிவா இருக்கு. அதுதான் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில பல பேர்கிட்ட இருக்கிற பழக்கம். என்னன்னா, டக்குனு தூக்கி போடுறாங்க. ஒரு மனைவிய தூக்கி போடுறாங்க. இல்லன்னா வந்து ஒரு கணவன தூக்கி போடுறாங்க. என்னால அத ஏத்துக்கவே முடியல. ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு, இல்ல உங்களுக்குன்னு ஒரு ரீச் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு இது இருக்குன்னா, அது ஒரு பொறுப்பு இல்ல. ஒரு பெரிய பொறுப்பு. என்ன பொறுப்பு அப்டின்னா, உங்கள ஃபாலோ பண்ற லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. இப்ப நான் சொன்னேன்ல ஒரு நடிகைன்னு சொன்னேன்ல, அவங்கள வந்து எவ்வளோ பேர் ரசிச்சிருப்பாங்கல்ல. அவங்களுக்கெல்லாம் என்ன உதாரணம் சொல்ல வரீங்க நீங்க? 3 வருஷத்துல கல்யாணம் பண்ணுவேன். அதாவது பழகுன ஒரு பையன கல்யாணம் பண்ணிப்பேன். 3 வருஷத்துல தூக்கி போட்டுருவேன். அவங்க அது டிவோர்ஸ் இன்னைக்கு படிச்சேன் நானு. அதுல என்ன போட்டிருக்கு தெரியுமா? அவங்க ம். 8 மந்த்ஸ் கூட ஒண்ணா வாழல. 8 மாசம் தான் ஒண்ணா வாழ்ந்தாங்களாம். இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்கு. 8 மாசம் தான் ஒண்ணா வந்தாங்களாம். அதுலயே அவங்களுக்குள்ள புரிதல் வரலையாம். உடனே இந்த மாரி பிரிஞ்சு போய் அம்மா கிட்ட போயிட்டாங்களாம். அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்களாம். என்னடா வாழ்க்கை இது? 4, 5 வருஷம் பழகிட்டு லவ் பண்ணிட்டு, டப்புன்னு தூக்கி போட்டு, அதுக்கப்புறம் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்களாம். மியூச்சுவலா. அவனும் வேற வழி இல்லாம டிவோர்ஸ் ஒத்துக்கிட்டு டிவோர்ஸ் குடுத்துடுறான். ஓகேங்களா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, அவன் டிவோர்ஸ் குடுக்க மாட்டேன்னு சொன்னா பெரிய பஞ்சாயத்து ஆயிருக்கும்.